எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி. இது வந்து லெவல் 3 அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வர ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றது இது ஃபர்தராக இந்த டிவைஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டிவைஸோட கிட்டு. இதுக்கு வந்து இதோட வாண்ட் வந்து இது யூஸ் பண்ணி இதில் நிறைய எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த டிவைஸ் மூலமாக நம்ம தலைக்கு தலைக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது தலைமுடிக்கு வாரிட்டு நம்ம அதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த எலக்ட்ரிக் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்மால் ஏரியாஸில் இருக்கிற பகுதியில் இந்த டிவைஸ் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இன்னொரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக நம்ம ஃபேஸில் சின்ன ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த டிவைஸ். இது ஐப்ரோஸ் கீழே அந்த ஐப்ரோஸ் மாதிரி இந்த மாதிரி அந்த ஏரியாஸ்லலாம் இது நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த டிவைஸ் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4 விதமான எலக்ட்ரோட்ஸ் மூலமாக இந்த பாண்ட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ளை, அதாவது இந்த ப்ளக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இதன் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸில் வர அந்த கரண்ட் மூலமாக அந்த எலக்ட்ரோட்ஸ்குள்ளே, இப்போ நான் இந்த எலக்ட்ரோடு இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பாருங்கள், இதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆனால் இது ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கேப் எதுவுமே இருக்கக்கூடாது, லூசன் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஃப்ளிக்கரிங் ஒரு மாதிரி ஒரு நாய்ஸாக இருக்க நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன் இவ்வளோ என்ன ஆகுதுன்னா, நம்ம கரண்ட்டு வந்து வெளியில் இருக்கிற அந்த ஆக்சிஜனோட ரெண்டும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஒரு விதமான அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை தான் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாகுது. அதாவது நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்கின்னுன்றது நம்ம ப்ராப்ளத்தோடு வராங்க கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோட்ஸ் மூலமாக நம்ம பண்ணும்போது இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃபான கேஸ் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து நியான் கேஸ், ஆர்கான் கேஸ்ன்னு 2 விதமான கேஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 2 விதமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கின் ரீஜெனரேஷன், ஸ்கின்னை வந்து புதுப்பிக்கிற விஷயத்தை வந்து இது நல்லாவே பண்ணும். அது ஒரு விதமான கேஸ் அதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு விதமான கேஸ் என்ன அதுக்குன்னா, நம்ம ஆக்னி ஸ்கின்ஸு, ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஒரு டம்மி யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது ப்ராப்பரான ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இது கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ப்ராப்பர் ஃபுல் வீடியோவை நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தியரியோட உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து நான் இப்போ வந்து பேசிக் நாலேஜ் அண்ட் ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் டம்மி யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டம்மி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த வாண்டோட அதர் எண்ட் வந்து சப்ளையில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அதில் இருக்கிற எலக்ட்ரோட்ஸ் அந்த பாக்ஸில் இப்போ நான் ஒவ்வொன்றும் காமிச்சிருக்கேன். 4 டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரோடோட நேம் வந்து மஷ்ரூம் வாண்ட் சொல்லுவாங்க. இந்த மஷ்ரூம் வாண்டை நான் இந்த டிவைஸில் இப்போ கொண்டு போய் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், சில இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக போகும். ஒரு வாண்டோட அது மவுத் சைடு வந்து சில டைமில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நல்லா நார்மலாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இதுக்கு சப்ளை கொடுக்க போகிறேன். சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆஃப், இது வந்து 0 பொசிஷன், உங்களுக்கு தெரியும் சத்தம் கேட்கும். இது மேக்ஸிமம், இது வந்து 0. சரியா? இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸை நம்ம எப்போவுமே ஆஃபில் தான் வச்சுருக்கணும். இப்போ நான் இது சப்ளை ஆன் பண்ணிட்டேன். சப்ளை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஸ்டார்ட் பண்ண செகண்ட்லேயே உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஆன் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆனால் எடுத்ததுமே மேக்ஸிமைஸ் பண்ணாதீங்க. ஒரு லிமிட்டாக ஒரு குட்டி, அதாவது எடுத்ததும் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும். நான் பண்ணிட்டேன். சவுண்ட் கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பசில்ஸ், இப்போ வந்து ஆரஞ்சு ஆர் ரெட்டு, இந்த 2 கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
சவுண்டோட ஒரு வைப்ரேஷன் வரும். கரண்ட் வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து அவுட்புட் கொடுக்குது. வந்து நம்மளுக்கு அதுதான் நம்மளுடைய ஸ்கின்ல பட்டு நம்மளுக்கு ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுது. இப்போ நான் இதை கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும், இப்போ வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன். இப்போ நான் இந்த மஷ்ரூமை இந்த சவுண்டில் வச்சுருக்கேன். இது ஓகே. ஒரு கஸ்டமருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அவங்களுக்கு கேட்கணும், நம்ம வந்து இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓகேவா, இதனால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சவுண்ட், அது மெட்டாலிக், அதாவது மவுத் சைடில் பண்ணும்போது ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி அவங்களுக்கு அந்த டீத்துக்குள்ளே ஒரு இதுவாகும். ஆனால் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இது எப்படி இது பண்ணணும்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இங்கே பாருங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணி வரலாம். இது இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. இதை வந்து 0 லெவலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோடை சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து பொறுமையாக ஷேக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டேன். அடுத்தது நான் இதுக்கப்புறம் இது வந்து நம்ம கோம் மாதிரி இருக்குது. இந்த கோம் யூஸ் பண்ணி நம்ம தலைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வந்து ஆன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லெவல் மாற்றிட்டேன். இது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த லெவலில் வந்துருச்சு. இதன் மூலமாக நம்ம தலையை எப்படி வாருவோமோ அதே மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வரணும், இந்த சைடு கொண்டு வரணும், இந்த சைடு கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா வரும். சரியா? இது ஹேர் ட்ரீட்மெண்ட்டாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 0 லெவல் கொண்டு வந்துட்டேன். சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதை கொண்டு வந்து இது கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது, ஸ்லோவாக மூவ் பண்ணி எடுத்துடலாம். இது எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வான் சொன்னியா, இங்கே பாருங்கள். இந்த வான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை காட்டலாம் பாருங்கள். இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் சப்ளை ஆன் பண்ணுறோம். 0 லெவல் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், பண்ணிட்டேன். இப்போது இந்த நோஸ் எல்லாம் இருக்கியா, நோஸ் ஏரியா, இந்த நோஸ் ஏரியாவில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் அந்த பெரிய மஷ்ரூமில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பண்ணுறச்ச இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலலாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் ஏரியாஸ் எல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மவுத் சைடு இதெல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை இது வந்து சப்ளைன்றதுனால கொஞ்சம் ஸ்கேரி ஆவாங்க நிறைய பேர். ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதை விட ப்ரொஃபஷ்னலாக நம்ம சலூனில் போய் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ப்ரொஃபஷ்னலாக ஒரு சலூனில் ஒரு அஸ்தட்டிஸ்ட் மூலமாக அவங்க போய் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து இது மவுத் மாதிரி இருக்கும். இதோட தான் மவுத் இது மாதிரி இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதையும் ஓகேவா, இதோட மவுத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின்னில் இந்த சர்க்கிள் மூமெண்ட்டில் அழகாக அப்படி கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு ஸ்கின்குள்ளே இருக்கிற
அந்த லேயர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த அவுட்புட்டில் வர அந்த ஓசோன் வந்து நம்மளோட ட்ரீட் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்கின்னை ரீஜெனரேட் பண்ணும். அதே சமயத்தில் ஆக்னிஸ், அதாவது ஸ்கின்ல உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னிலாம் இருக்கும்போது அது மேலே இப்படி பண்ணும்போது அதோட பாக்டீரியாவை இது கில் பண்ணும். அதனால அந்த பாக்டீரியாவை கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸோட க்ரோத் வந்து கம்மியாகும். இப்போ வந்து நம்ம இப்போ நான் பண்ணுறேன், இதுதான் 4 டைப் ஆஃப் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணி எப்படி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்டை ஒரு பர்சனுக்கு பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டிவைஸை வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதை விட சலூனில் போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே இப்போ நம்ம பேசிக்காக நம்ம சலூனில் வச்சுருக்கிறவங்க, சலூன்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இதை பார்த்து அவங்க கற்றுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது முறையாக படிச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளினிக் பண்ணும்போது நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இதன் மூலமாக நம்ம என்ன விஷயம் கற்றுக்கணுன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரீஜெனரேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கிற அந்த ஆக்னிஸ் வந்து எப்படி குறைக்கலாம், அதோட க்ரோத் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோஸில். இந்த டிவைஸோட கிட்டு வந்து இதுதான் இது வந்து இதோட நேம் வான்னு சொல்லுவாங்க. இந்த 4 இது வந்து எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். நம்ம வீட்டில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்லரில் போய் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக யார் யாருக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், எபிலெப்சி இண்டிவிஜுவல்ஸ் வந்து, அதாவது நம்ம மெட்டல்லாம் அந்த டீத்துக்கு வச்சுருப்பாங்க பாருங்களா, அவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே மெட்டல் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இதயத்துக்கு அந்த மாதிரி உள்ள மெட்டல் ஏதாவது போட்டிருந்தா பாடிக்குள்ளே, அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது எலக்ட்ரிக் மூலமாக பண்ணுற விஷயன்றதுனால அது வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. நார்மல் பர்சன் பண்ணிக்கலாம். ஐபிபி, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெக்னன்சி லேடிஸும் பண்ணக்கூடாது. இதுதான் இதோட அட்வைசபிளான விஷயம். இதில் வந்து நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம டைரக்டானா இப்போ நான் சொன்ன வான் மூலமாக டைரெக்டாகவே நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் வந்து ஒரு காஸ் மாதிரி ஒரு கிளாத் இருக்கும், அந்த கிளாத் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டும் அது செகண்ட் ஆப்ஷன். அது வந்து 2 மெத்தட் இருக்குது. இதை வந்து இதை வந்து ஹோம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ஸ்கேரியாக இருக்கா, அதாவது ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னும் போது இது யூஸ் பண்ண வேணான்றது தான் என்னுடைய சஜஷன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னா ஜெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது அந்த டிவைஸ் வந்து டைரக்ட் ஸ்கின்ல வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து அந்த ஜெல் ஹைலரானிக் ஜெல்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது பியூர் கண்டென்ட் பியூர் ஹைலரானிக் எடுத்து அப்ளை பண்ணி ஜெல் பேட்டர்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்கின்னோட அது பண்ணும்போது அந்த டெப்த், அதை அதோட டீப் இருக்கிற லேயர் வரலும் போயிட்டு இது ஒர்க் ஆகும். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அது ரீஜெனரேஷனுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதோட எலாஸ்டிசிட்டி அண்ட் வந்து கொலாஜன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது இது நிறைய சிட்டிங்ஸ் உட்கார்றது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்தை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோஸில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது வந்து லெவல் 3யோட பியூட்டி தெரப்பி, அதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். இது லண்டனில் இருக்கிற விடிசிடி கோர்ஸோட ஒன் ஆஃப் த ஒரு டாபிக். அதாவது விடிசிடி லெவல் 3ல இருக்கிற ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டு. அது வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோஸ் வேணும்னா டெப்த் நாலேஜ், தியரி நாலேஜோட உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோவை நான் கொடுக்குறேன். இதுவரையிலுமே இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் பற்றி தமிழில் எந்த வீடியோவுமே இவ்வளோ கிளியராக வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நல்ல வீடியோ நான் கொடுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காகவே இந்த வீடியோவை நான் கொடுத்தது வரலும் இதுவரையிலும் தமிழில் எதுவுமே வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.